உங்களோட தலைமுடிய பளபளன்னு ஹெல்தியா முடி கொட்டுறதையும் கம்மி பண்ணி புது முடிகளையும் முளைக்க வைக்கக்கூடிய இதுவரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ரொம்பவே யூனிக்கான ஹேர் பேக் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது, பார்த்து ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன கிளாஸ் ஃபுல்லாக ஆளி விதை எடுத்து இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு 1/2 லிட்டருக்கு மேலே தண்ணி ஊற்றி அடுப்பில் விட்டு கொதிக்க விட்டு அதிலிருந்து வர்ற ஜெல்லை மட்டும் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக அரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த அரிசி வந்து நார்மலா நம்ம வீட்ல சாதம் வடிக்கிற அரிசியோட அரிசி மாவு தான் இது. இந்த மாவை அதே பாத்திரத்துல சேர்த்துட்டு 1/2 லிட்டர் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அதையும் இதுல ஊத்தி நல்லா கலக்கி விட்டு அடுப்புல வச்சு மிதமான தீயில அடிப்பிடிக்காம நல்லா வேக விட்டு இதை எடுத்துக்கலாம். இது இந்த பதத்துக்கு வந்ததும் நல்ல ஒரு மணமா இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே ஆற விட்டுட்டு இதை வந்து ஒரு மிக்சி சாரில் சேர்த்துட்டு நம்ம வடிகட்டி வச்சிருக்க ஆளி வித ஜெல்லையும் இது கூட சேர்த்து இப்போ நல்லா நைஸா அரைச்சிப்போம். இப்போ இதுல தண்ணி பத்தாம இது நல்லா திக்கா தான் இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நம்ம ஒரு தடவை ஆளி விதை ஜெல்லை எடுத்துட்டு அந்த விதைகள் வச்சிருக்கோம் இல்லையா, அதுல மறுபடியும் தண்ணியை சேர்த்துட்டு அடுப்புல கொதிக்க வச்சு எடுத்தோம்னா அதுலயும் நல்லா ஜெல் வரும். அந்த ஜெல்லையும் கொஞ்சம் ஆற விட்டு மறுபடியும் இதுல சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சிடலாம். இதோட வாசமும் அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்லா நைஸாக க்ரீமாக இருக்கும். ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஹேருக்கு அவ்வளோ நல்லது. இப்போக்கி தேவையான அளவு ஒரு பவுலில் எடுத்துகிட்டு மீதம் இருக்கிறத ஒரு பாக்ஸ்லேயோ இல்லைனா இந்த மாதிரி ஐஸ் ட்ரேலையோ ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் இல்லைனா ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு 10 நாள் வரையிலும் இதை வச்சுருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அளவு எடுத்து ஒரு பவுலில் வச்சிட்டோம்னா அது அழகாக ஐஸ்கிரீம் மாதிரி உருகி வந்துடும். கூலிங் போன பிறகு அதை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஜாஸ் பாட்டில் வச்சுருக்கேன். இந்த பாட்டில் இந்த ஹேர் பேக்கை ஊத்திட்டு இப்போ பாப்பாவோட தலையில நல்லா சீவி சிக்க எடுத்திருக்கேன். இந்த பாட்டில்ல வச்சு அப்ளை பண்ணும்போது நல்லா ஸ்கேல்ப்ல படுற மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியா நல்லா இருந்தது. கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க.